ஆர்டிஸ்டா இருந்தா இந்த வீடியோ கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க. ஏன்னா நீங்க ஒரு ஆர்டிஸ்டா இருந்து நீங்க உங்களுடைய மியூசிக், லிரிக்ஸ், இல்ல உங்களுடைய ஸ்கிரிப்ட் ரைட்டிங், இல்ல உங்க புக்ஸ், உங்களோட போட்டோகிராஃபி இது எல்லாத்தையுமே அன்ப்ரொடக்டடா விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா அது நாளை பின்ன வந்து யார் வேணா யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால உங்களுடைய பர்டிகுலர் ஆர்டிஸ்டிக் ஒர்க்கை நீங்க கண்டிப்பா காப்பரேட் பண்ணலாம். ஸோ எல்லாருக்குமே இந்த கன்ஃபியூஷன் வரும். ட்ரேட்மார்க்கும் கார்பரேட்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? நிறைய பிசினஸ் ஓனர்ஸ் என்கிட்ட கேட்ட கேள்வி, மேம் என்னுடைய லோகோவை நீங்க கார்பரேட் பண்ணி தரணும் சார், உங்களுக்கு எதுக்காக நான் வந்து கார்பரேட் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது, இன் ஆர்டர் டு ப்ரொடெக்ட் மை சிம்பிள் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் உங்களுடைய சிம்பிள், உங்களோட பிராண்டை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணணும்னா நீங்க பண்ண வேண்டியது ட்ரேட்மார்க் தானே தவிர்த்து காப்பிரைட் கிடையாது. பிகாஸ் காப்பிரைட் இஸ் ஜஸ்ட் அ யூனிக் திங். அது வந்து மோஸ்ட்லி ஆர்டிஸ்டிக் ஒர்க் பண்றவங்க தான் அதை பண்ணுவாங்க. ஏன்னா அதை யாரும் ரெப்ளிகா பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு போட்டோகிராஃபி பண்றீங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மயக்கம் என்ன மூவி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுல வந்து போட்டோகிராஃபியை பத்தி அழகா காமிச்சிருப்பாங்க. அதுல நடக்கிற ஒரு பைரசியை வந்து விஷுவலைஸ்டா நம்ம பார்த்திருப்போம். ஸோ இந்த பைரசிஸ்லாம் வந்து காப்பிரைட்ல தான் நடக்கும். வேற ட்ரேட்மார்க் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருடைய பிசினஸை வந்து டிமினிஷ் பண்றதுக்காக பண்ணுவாங்க. நம்ம எல்லாரும் பார்த்தா சரவண பவன் ஹோட்டல்ஸ் இருக்கு. அது மாதிரி நம்ம குட்டி குட்டி நிறைய பேர் வந்து அதில் வந்து தே ஆர் இன் டு தட் பிராண்ட். பட் ஆனால் வந்து சரவண பவன் எப்பயுமே அவங்களோட ஸ்டாண்டர்ட் இஸ் டிஃப்ரெண்ட். வேற மற்ற நார்மலாக இருக்க ஸ்ரீ சரவண பவன், எம்எம் சரவண பவன் இந்த மாதிரி நிறைய பேர் வைப்பாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து ட்ரேட்மார்க் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து ட்ரேட்மார்க்கை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும். ப்ரொடெக்ட் பண்ணாத பட்சத்தில் இல்லை வந்து யாராவது இன்ஃப்ரிஞ்ச் பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் தாராளமாக நம்ம அதுக்கான சியூட்டை எடுத்துகிட்டு போகலாம். For more informative video, follow us.